மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஒரு சமயம் வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஓட்டிங் ரைட் கொடுத்திருந்தா அதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு வந்து ரைட் ஓட்டு கிடைச்சிருக்குமா? இந்தியாவை டிவைட் பண்ணணும், 2 அட்டானமஸ் ஸ்டேட்ஸா டிவைட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. பார்ட்டிஷன் பிளான்ங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸோட எண்ணம் கிடையாது. ஆஃப்டர் தி கிரிப்ஸ் மிஷன்ஸ் ஃபெயிலியர், Britain wanted to have one more conference that is called Simla Conference. Very important name. Tara Singh for representing the Sikhs and M.N. Roy for laborers. Mountbatten plan 3rd June 1947 க்கு முன்னாடி இந்த கேபினட் டெலிகேஷன் பிளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, of not imposing the constitution in case a large section of Indian population not to be represented. And he delegated uniting all the princely states to Mr. Sardar Vallabhbhai Patel. What is the Mountbatten plan? Both nations have the right to frame their own constitution, so they can have their own constitution. It is clear that the constitutional assembly was to be a partly elected, partly nominated. Simon Commissionலயே இத பத்தி மேல்முறையீடு பண்ணி அந்த தாட்டை பிரிட்டிஷ் கிட்ட கொண்டு வந்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். 1946ல உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அமைஞ்சதே கிடையாது வித் டைவர்ஸ் நேச்சர். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 4 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி அந்த சாப்டர்ல இருக்கும். இந்த கிளாஸ் 4ல நம்ம கவர் பண்ணக்கூடிய சாப்டர் ஆகப்பட்டது மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். போன கிளாஸ் வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன் அ டீட்டெயில்டு மேனர். எஸ்பெஷலாக இந்த கிளாஸஸ் ஆகப்பட்டது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம், ஐஎஃப்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஈவன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஆல் இண்டியாவில் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்குது, இதை தாண்டி ஒரு ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் என்ன பிரதிபலிக்குது, அதோடைய நோக்கம் என்ன, எப்படி வந்து அது செயல்படுது மற்ற சட்டங்களோட சேர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முயற்சியாக ஃப்ரீ கிளாஸஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம சாப்டர் 2ல இப்போ இருக்கோம். சாப்டர் 2 ஆகப்பட்டது மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃப்ரம் 1773லேருந்து 1858 வரைக்கும் எப்படி இருந்தது அந்த பாகம். ரெண்டாவது பாகத்தில் என்ன பார்த்தோம்னா, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃப்ரம் 1858 டு 1947, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இதில் முக்கியமாக கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி தொடங்கினது வந்து 1946ல். அந்த பகுதி வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியுடைய பேக்ரவுண்டே ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதை தான் முதல் கட்டத்தில் நம்ம சாப்டர் 2 ஆஃப் தி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புக் ஆகப்படுது லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கு 8th எடிஷன் ஆன் இந்தியன் பாலிட்டி. இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பேர் ஆக்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேர் ஆக்ட். இது ரெண்டுத்தையுமே எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் சாஃப்ட் காப்பியை வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து புக் வச்சுருந்தீங்கன்னா புக்கு வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, இதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து முழுசாக நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிஞ்சுக்க போகிறோம். இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, முதல் கட்டத்தில் ஆகஸ்ட் ஆஃபர் 1940, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது கிரிப்ஸ் மிஷன் 1942, கிரிப்ஸ் மிஷன் 1942. தேர்டு சிம்லா கான்ஃபரன்ஸ். ஃபோர்த்து கேபினெட் டெலிகேஷன் 1946. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளான் 3rd June 1947, அதாவது சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி பாசிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த மொத்தம் 6 சப் டாபிக்ல தான் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஐடியா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட மைண்டில் இருந்துட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஸ்ட் கிளாஸ், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு கான்ஸ்டிடியூஷனில் மிகப்பெரிய இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர் நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ச்சியாக ஈவன் சைமன் கமிஷன் முன்னாடி கூட ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்
அவங்களுக்கு டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு அந்த டைமில் ப்ராவிஷன்ஸ் கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷனில் இடத்த கொண்டு வரணும், ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் 1934 idea of Constituent Assembly for India was put forward for the first time by M.N. Roy. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சாப்டர் 2 மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பேஜ் நம்பர் 21 ஆஃப் இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் புக் 8th edition நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆகப்பட்டது ஈவன் பிஃபோர் ஆகஸ்ட் ஆஃபருக்கு முன்னாடி. It was in 1934 that the idea of the Constituent Assembly for India was put forward for the first time by M.N. Roy. M.N. Roy அப்படிங்கிறவர் தான் முதல்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்றாரு. M.N. Roy அவர்கள் இஸ் அ பாயினர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா. நம்மளுடைய கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட், இந்தியாவில் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் M.N. Roy. அவருடைய கைடன்ஸில் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை மூவ்மெண்ட்டாக தொடங்குறாங்க. 1934க்கு அப்புறம் 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலி டிமாண்டட் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. 1935 M.N. Roy அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஃபிஷியலாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் இந்தியாவில்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 1935 அதே காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கொண்டு வர முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாரு. அந்த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அப்படிங்கிற புஸ்தகத்தை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை 1935 அந்த சட்டத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை கொண்டு வரணும்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் அவர்கள் சைமன் கமிஷனை வந்து கோபேக் சொல்லாமல் அவங்களோட செயல்பட்டு SC/ST சகோதரர்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வரும்பொழுது அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தொடங்குறதுக்கான விதையை போட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஸோ 1934 M.N. Roy, 1935 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை தொடங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்தார். அட் த சேம் டைம் இன் 1938 அந்த காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு ஆன் பிஹாஃப் ஆஃப் தி INC டிக்ளேர்ட் தட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்ட் இன் 1938 சொல்றார். வித்தவுட் அவுட்சைட் இன்டர்ஃபியரன்ஸ். இன்டர்ஃபியரன்ஸ்னா பிரிட்டிஷோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கிறாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் as part of Indian National Congress. By a constituent assembly elected on the basis of adult franchise. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடணுங்கிற இந்த உரிமையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1938 1938 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவுட் சைடு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருந்தார். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் கொண்டு வரணும்னு சொன்னாலும் எல்லா மக்களுக்கும் ஓட்டிங் பவர் கொடுக்கணும்னு நினைச்சாரா, இல்லை ஒரு சில பேருக்கு யார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்களோ, யார் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் சொசைட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாராங்கிறது கிளாரிட்டி இல்லாமல் இருந்த காலகட்டம். இன்ஃபேக்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸே எலைட் இல்லாமல் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேலையை நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் செஞ்சார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த காலகட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா தட்டு மக்களுக்காகவும் செயல்பட்டவர். அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எலைட்டு, ஒரு பணக்காரங்களுக்கு மட்டும் ரைட் டு ஓட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை விதைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து பணக்காரங்கள் இருப்பாங்க,
அதே கம்யூனிட்டி ஏழையில இருந்திருப்பாங்க. ஒரு சமயம் வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஓட்டிங் ரைட் கொடுத்திருந்தா அதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு வந்து ரைட் ஓட்டு கிடைச்சிருக்குமா? அப்போ அடல் சர்ஃபராஜ இந்திய ஜனநாயகத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த தலைவர், எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது நம்ம ஏன் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணும்னா 1938லயே ஓட்டிங் பவர் கொண்டு வரணும்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லி இருந்தாலும் அது எல்லோருக்குமானதா அப்படிங்கிற கேள்வி உண்டு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க கிளியரா எடுத்து பாருங்க. திஸ் வியூ வாஸ் என்டோஸ்ட் and reiterated by the INC by passing a resolution in 1939. 1939ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வேணும்னு சொல்லிட்டு. The demand was finally accepted in principle by the British government in what is known as August Offer in 1940. August Offer in 1940. In 1942, Sir Stafford Cripps, a member of the cabinet, came to India with a draft proposal of the British government on the framing of the independent constitution to be adopted after World War II. August Offer. The Cripps proposals were rejected. Cripps உடைய proposals, Cripps mission கொண்டு வந்த proposals இந்தியன் அதாவது முஸ்லிம் லீக் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. which wanted to divide India. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவை டிவைட் பண்ணணும், 2 autonomous states டிவைட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்துட்டு இருந்தது. with 2 separate constituent assemblies. They didn't want one constituent assembly. They wanted to separate ரெண்டு constituent assemblies இருக்கணும் அப்படிங்கிறது தான் முஸ்லிம் லீகுடைய proposal to the Cripps mission itself. அப்போ பார்ட்டிஷன் பிளான்ங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கிடையாது. பார்ட்டிஷன் பிளான்ங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸோட எண்ணம் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்ட்டிஷன் வேணாம் அப்படிங்கிற எண்ணம் தான் மகாத்மா காந்தியிலிருந்து எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்தது. ஆனால் கிரிப்ஸ் மிஷன் 1942 வரும்பொழுது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி செப்பரேட் 2 நேஷன்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லி ப்ரொபோசல் கொடுத்தது முஸ்லிம் லீக். இது ஒரு பக்கம் இருக்க, ஃபைனலி a cabinet mission was sent to India. இந்த கேபினெட் மிஷன் தான் 1946ல அனுப்பப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி சிம்லா கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது, அதை பத்தி நம்ம பேசுவோம். 1946ல கேபினெட் மிஷன் வராங்க. while it rejected the idea of 2 constituent assembly, இது கேபினெட் மிஷன் idea of 2 constituent assembly ரிஜெக்ட் பண்றாங்க. it put forth a scheme for the constituent assembly which more or less satisfied the Muslim League. இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரைக்கும் நீங்க இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுல இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ஸை புரிஞ்சுக்கணும். இந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் மோஸ்ட்லி கேரட் ஆஃபர் டு தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ப்ரோபோசல் வைக்கிறாங்க, ஆகஸ்ட் ஆஃபர்ல சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்றாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ப்ரோபோசல் வைக்கிறாங்க, ஆகஸ்ட் ஆஃபரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ். ஆல் இந்தியா முஸ்லிம் லீக் டு கெயின் தேர் கோஆபரேஷன் இன் த வேர்ல்ட் வார். த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் த ஆஃபர் ஆஃப் டிமாண்டிங் ஃபார் total independence instead of dominion status, while the Muslim League rejected it on the grounds of demand for a separate communal state. So காங்கிரஸ் வந்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழுமையான விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோடைய முழக்கம். அதே காலகட்டத்தில் இந்தியன் முஸ்லிம் லீக் வந்து கம்யூனல் ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்துட்டு. The Congress responded by launching individual satyagraha in September 1940 after the August offer. Acharya Vinobhave, Pandit Jawaharlal Nehru, Brahm Dutt were the first volunteers. However, not being a mass movement, it did not gain much traction and was called off in December 1940. It was called off in December 1940. Accordingly, the August offer was not very successful for the British. அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கிரிப்ஸ் மிஷன் 1942. கிரிப்ஸ் மிஷன், it was another attempt by the Britain to gain India's support in the war after the rejection of the August offer. ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிசம்பர்ல எல்லாமே முடிஞ்சிடுது. 1940ல கிரிப்ஸ் மிஷன் 1942ல வராங்க. However, the downslide of the British pushed the demand for total independence and half-hearted reforms such as the grant of dominion status
and retention of the executive authority of the Viceroy led to the failure of the mission and was followed by the Quit India movement. கிரிப்ஸ் மிஷனுக்கு அப்புறம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரொபோசல்ஸை கிரிப்ஸ் மிஷனில் வச்சாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா the attempt was for the unified federation under the Government of India Act 1935. So Government of India Act 1935 கீழே யூனிஃபைட் ஃபெடரேஷனாக இருக்கணுங்கிறது தான் ஐடியா ஆஃப் பிரிட்டிஷ். பட் ஆனால் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ்க்கும் பிரிட்டனுக்கும் இருந்த கான்ஃப்ளிக்டில் காங்கிரஸ் between the princely states and the Congress as well as between the Congress and the Muslim League already August offer வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் in such a scenario the declaration of war by Japan against the British Empire and the Dutch and as well as the United States in December 1941 radically altered the existing political situation. The fall of Singapore in February 1942 and the retreat of Britain from Rangoon followed by reduced confidence in Britain and Japanese invasion of India seemed imminent. Although the British war cabinet was divided upon the decision of the compromise with the Indian National Congress and the devolution of power of self-rule to Indians, and the British Prime Minister Winston Churchill and then Secretary of the State for India Leo Amery were strongly against it, yet Indian support was considered strategically necessary to aid as a logistical hub to secure routes for supplies to China against Japan expansion, especially by the Allied forces led by the United States and Soviet Union. Therefore, to win the support of the Indians for Britain in the war on 9th March 1942, the British cabinet agreed to dispatch a mission to India under the leadership of Sir Stanford Cripps to discuss its offer. இந்த கிரிப்ஸ் ஆஃபருங்கிறது அந்த டைமில் இருந்த போர் சூழ்நிலைகளை கருதி இந்த கிரிப்ஸ் மிஷனை அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு. ஆனால் இந்த கிரிப்ஸ் மிஷனும் டேக் ஆஃப் ஆகாததுனால குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. The entire failure of the Cripps mission is because British didn't want to give independence. They wanted to give dominion status to India. Second, Muslim League வந்து செப்பரேட் கம்யூனல் ஸ்டேட் வந்து கேட்டுட்டு இருந்தது. ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து செப்பரேட் கம்யூனல் ஸ்டேட் வந்து கேட்டுட்டு இருந்ததுனால கிரிப்ஸ் மிஷன் வாஸ் அ ஃபெயிலியர் and plus added up to the Quit India movement. Then it comes a very, very important update in the history of Constituent Assembly. நம்ம making of the constitution முன்னாடி. It was another attempt. Simla conference அப்படின்னு கொண்டு வராங்க. After the Cripps mission's failure, Britain wanted to have one more conference. That is called Simla conference. In the Simla conference was another attempt made by the British government to reconcile the Indian National Congress and Muslim for future governance of India. However, the insistence of the League to become the representative of the Muslims combined with the reluctance of the Britain to decide a specific timeline for the independence of India led to the failure of the proposition. Simlaல கொடுத்த proposition failure ஆயிடுச்சு after the Cripps mission in August 1942. Then came a very important which is hidden in the history is Wavell Plan. Lord Wavell was appointed as the Viceroy of India. October 1943. Lord Wavell. இந்த பேரை பெருசா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. Lord Wavell called upon the Congress Party. மகாத்மா காந்தி அவர்களையும் மற்ற லீடர் முஸ்லீம் லீக் உடைய லீடர்ஸையும் under the leadership of Jinnah, another one of its members, Dr. Ambedkar, for representing the depressed classes. Very, very important. Lord Wavell அவர்களுடைய contribution along with Gandhi and Ambedkar is a very big contribution for India's independence. So he understood very pragmatically என்ன ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் அந்த டைமில் நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் he goes and informs the British government time has come for giving independence to India. He was communicating. So Lord Wavell had a meeting with Muslim League, Gandhi, Dr. Ambedkar, and also Tara Singh, very, very important name, Tara Singh, for representing the Sikhs, and M.N. Roy for laborers. Laborers are represented by M.N. Roy because he is a tall communist leader, and some other leaders representing the Hindus and Muslims having no association with the Congress or the League, the Viceroy Lodge in Simla in 1945. The Wavell Plan. It was another failed attempt after the Cripps mission to reconcile the two major national parties of India for transfer of power from Britain. So Lord Wavell also failed. He tried to reconcile
அவர் வந்து சமாதானம் கொண்டு வர முயற்சி பண்ணார் காங்கிரஸ்க்கும் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கும். ஆனால் அந்த சமாதானத்தை வந்து ஒத்துழைக்காததுனால அவருடைய மிஷனும் வேவல் பிளானும் ஃபெயிலியர் ஆனதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபைனலி கேபினெட் டெலிகேஷன். Cabinet delegation happened in 1946 after Lord Wavell, the Viceroy of India, communicated to the Britain, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷனை லார்ட் வேவல் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் கேபினெட் டெலிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி கேபினெட் டெலிகேஷன் பிளான், இட் வாஸ் அனதர் அட்டெம்ப்ட் டு reconcile the differences of the two political parties of India for the transfer of power. So, Congress on one side, All India Muslim League on other side, to reconcile the difference. Cabinet delegation was sent by the British on the transfer of power and future governance of India. However, the unique grouping clause for provinces and princely states remained a bone of contention between the Congress and the League and led to the failure of the plan proposed by the delegation. What is the proposal of the delegation? The proposals of the delegation are about ஒரு 5 proposal. அந்த என்னென்ன proposal? Cabinet delegation 1946ல என்ன proposal அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். Composition of the Constituent Assemblyக்கு முன்னாடி. இது எல்லாமே Composition of the Constituent Assembly முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் Composition of the Constituent Assembly உங்களால புரிஞ்சுக்க முடியும். 5 விஷயங்கள் கேபினெட் டெலிகேஷன் பிளான்ல கொடுக்குறாங்க. A complicated 3-tier system was proposed comprising the center, provincial groupings and the provinces. So 3 ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டை ப்ரொபோஸ் பண்றாங்க கேபினெட் டெலிகேஷன்ல. ஒன்னு சென்டர், ரெண்டாவது provincial groupings, மூணாவது provinces. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொபோசல் என்ன கொடுக்குறாங்கன்னா, there shall be only one union of India made up of both British India and the states. The jurisdiction of the central administration will be limited to foreign affairs. Defense administration will be limited to and communication. Foreign affairs, defense and communication. The provinces and the states would possess the residuary powers. Other than these 3 powers, defense, foreign affairs, communication தவிர மற்ற எல்லாமே ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ப்ரொபோசல். இட் வாஸ் a concept of federation. இன்னைக்கு நிறைய மாநிலங்கள் சென்டரோட ஃபைட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்டே பவர்ஸ் எங்ககிட்ட கொடுங்கன்றது தான். அது நிதியா இருக்கலாம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது there would be a representative from the states, provinces in the legislative and executive branches of the union. Any major communal issue before the legislature was to be decided by majority of all members present and voting, as well as representative of 2 major communities present and voting. Then comes the 4th important aspect. Demand for a separate constituent assembly and a separate state for Muslims was rejected as part of the cabinet delegation. So it was not the idea of British to separate the nation. It was a strong proposal given by the All India Muslim to get the nation into 2 autonomy, that is the communal state. It is their proposal. It was not the idea of the Indian National Congress. இது Indian National Congress even Britishers கூட அப்படி நினைக்கல. They were trying to reconcile the issues. They continuously tried to reconcile the issue. Grouping of provinces. It's a very important concept in the cabinet mission delegation. Grouping of provinces, the demand for a separate constituent assembly and a separate state for Muslims was rejected. They rejected it completely. And accordingly, however, it made a proposition for a unique federal system whereby the provinces and princely states were allowed to form groups. Provinces and princely states were allowed to form groups within the ambit of the union. So under the ambit of the union, they were allowed to form groups. Each group having its own executive and legislature. So each group will have its own legislature and executive functions. Legislature and executive functions. Being competent to determine its provincial subject authority, it was hoped such a plan would be acceptable to both the Congress and the League. Again, this was also a failure. The cabinet delegation plan is also referred to as the state paper.
It's a state paper. It is also referred to as state paper. எல்லா யூபிஎஸ்சி மாணவர்களும் டிஎன்பிசி படிக்கிறவங்களும் சட்ட மாணவர்களும் ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். கேபினெட் டெலிகேஷன் பிளான் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்டேட் பேப்பர். State paper. And significantly influenced the initial deliberations of the Constituent Assembly. It significantly influenced the initial deliberations of the Constituent Assembly, especially the debates around federalism and Nehru's objective resolution. It is all based, Constituent Assembly is based on Nehru's objective resolution. While the Constituent sought to gain legitimacy by adhering to the proposals of the plan to keep the door open in case League wished to join the proceedings in the future. However, All India Muslim League asserted that legitimacy was granted by the people and continued to boycott the proceedings of the assembly. So they were very clear. It is All India Muslim League who was always clear they wanted a separate nation, separate communal state. Accordingly, the reasons for the failure of the delegation. Why did cabinet delegation fail? Cabinet delegation plan fail. எதனால அது ஃபெயிலியர் ஆச்சு? ஏன்னா மவுண்ட்பேட்டன் பிளான் 3rd June 1947க்கு முன்னாடி இந்த கேபினெட் டெலிகேஷன் பிளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். The scheme was dependent on acceptance by Congress and the Muslim League. The scheme was dependent upon acceptance by Congress and Muslim League. They were divided over interpretation of the grouping clause. So what is the concept of this grouping clause? They were not clear. So they were divided on it. Whether grouping clause has to be done as per the provincial regions, provinces, or it has to be done for their communal state. That's the question. So that's the reason we call cabinet delegation plan as a state paper. The Congress strictly opposed the grouping of the provinces based on religion. Congress never wanted religion. They were against grouping of the states based on the religion. However, the grouping of provinces the Muslim League was not amenable to any change in the proposal of the cabinet delegation, once again creating a stalemate situation. Clarification of the British government 6th December 1946 is a very important one. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, of not imposing the constitution in case a large section of Indian population not to be represented. They were not ready to implement the cabinet mission plan, delegation plan. Majority of the representation of the people of India illanna was an acknowledgement of the possibility of the two constituent assemblies and two states, and in principle acceptance to the claim of the Muslim League. Finally, on 16th August 1946, exactly before 1 year of independence, the Muslim League launched large-scale violent attacks to intimidate non-Muslims to fulfill their demand for a separate Muslim state. My dear friends, அதே காலகட்டத்தில், meanwhile, the proceedings of the Constituent Assembly began with an interim government under the leadership of Pandit Jawaharlal Nehru. It was an interim government under the leadership of Pandit Jawaharlal Nehru. My dear friends, அதுக்கப்புறம் Mountbatten plan. இந்த Mountbatten plan ஆகப்பட்டது 3rd June 1947 அப்போ கொண்டு வரப்பட்ட plan. Lord Mountbatten plan, it was a foundation for Indian Independence Act 1947. So Constituent Assembly already started interim government under the leadership of Pandit Jawaharlal Nehru under the Congress. Mountbatten plan was on from June 3rd 1947, which partitioned India into two dominions, India and Pakistan. That was a Mountbatten's plan. After the failure of the cabinet delegation plan, state paper. So நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, on 20th February 1947, British government announced its plan to depart from India by 3rd June 1948. So they announced the date itself. So they were ready to quit India, move out from India, and that the future of the princely state has to be decided after finalization of the data of transfer of power. So the British left the princely states. They didn't take any decision on the princely states. It was the responsibility of Pandit Jawaharlal Nehru to unite India. And he delegated uniting all the princely states to Mr. Sardar Vallabhbhai Patel. And accordingly, the Constituent Assembly was to frame a constitution as per cabinet delegation proposals which came in 1946. The legislative representatives of the Indian National Congress, the Muslim League and the Sikhs reached an agreement with the then Viceroy, Lord Mountbatten, who released a plan for independence of India
from Britain on June 3, 1947, which came to be known as Mountbatten Plan or the Third June Plan. What is the Mountbatten Plan? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, very important question. Mountbatten Plan mentioned nothing about the princely states. அதில் வந்து princely states பற்றி எதுவுமே கிடையாது. எப்படி வந்து ஹைதராபாடை யுனைட் பண்ணணும், எப்படி வந்து மைசூரை யுனைட் பண்ணணும், நவாப்ஸ் கீழே இருக்கிற பிரின்சி ஸ்டேட்ஸ் எப்படி யுனைட் பண்ணணுன்றதுக்கான எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸும் கிடையாது. However, on 25th July 1947, Lord Mountbatten held a meeting with the Chamber of Princes where he ruled out their being granted any dominion status. The dominion status cannot be given ங்கிறத சொல்லிட்டாரு. Accordingly, the princely states were advised to accede to the dominion of India or Pakistan. They were given a choice. ஸோ இனிமேல் டொமினியன் ஸ்டேட் செப்பரேட்டாக கிடைக்காது பிரின்சி ஸ்டேட்ஸ் காண்ட பிரிட்டிஷ்ங்கிறது சொல்லிட்டாங்க. ஒன்று நீங்கள் இந்தியாவோட போகணும், இல்லை பாகிஸ்தானோட போகணும் அப்படிங்கிற ப்ரொபோசலை மவுண்ட்பேட்டன் பிளான்ல வைக்கிறார். பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஜியூட்டி. தோ த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் could opt for independence, yet the lapse of British sovereignty which looked after the defense, external affairs and communication rendered such independence meaningless. அந்த மவுண்ட்பேட்டன் பிளான்ல தான் யூனியன் ஆஃப் டூ நேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க வித் டொமினியன் ஸ்டேட்டஸ். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பிளான் என்னன்னா, போத் நேஷன்ஸ் குட் பி அட்டானமஸ் அண்ட் சாவரின் அண்ட் பிரிட்டிஷ் monarchs would lose the title Emperor of India. Both nations have the right to frame their own constitution, so they can have their own constitution. Until the constitutional assemblies of the two dominions frame their new constitution, the Governor General would be the constitutional head of the executive to assent to the laws passed by the respective constitutional assemblies in the name of the majesty. அதுக்கப்புறம் Lord Mountbatten became the first Governor General of India. Muhammad Ali Jinnah became the first Governor General of Pakistan. Then came the issue with respect to Punjab and Bengal. The members of the Bengal's respective legislative assembly shall meet in two parts. One representing the districts with the Muslim majority, the other representing the rest of the province to vote on partitioning of the two provinces. A vote by a simple majority of either part would lead to partition, and each part may decide to join the existing of a new or separate constituent assembly. So அவங்க either இந்தியாவோட வந்துக்கலாம், இல்லை பாகிஸ்தானோட போகலாம், இல்லை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். Referendums would be held in northwestern frontier province and select district of Assam as to whether they would join India or Pakistan. Both joined the later. Finally, as part of the Mountbatten plan, பாத்தீங்கன்னா, a boundary commission shall be established to ultimately settle the boundaries between the two countries. It was eventually set up under the chairmanship of Sir Cyril Ratcliffe, the Boundary Commission. Sir Cyril Ratcliffe. My dear friends, finally, to understand, refer to page number 21 of the Making of the Constitution of Laxmikanth's Indian Polity book. We are going to discuss about the composition of the Constituent Assembly. The Constituent Assembly was constituted in November 1946 under the scheme formulated by the Cabinet Mission Plan. The features of the scheme are: the total strength of the Constituent Assembly was to be 389. Of these, 296 seats wanted to be allotted to the British India and 93 seats to the princely states. So மொத்தமா 389 seats Constituent Assemblyல, other 296 seats were to be allotted to the British India and 93 seats to the princely states. Out of 296 seats allotted to British India, 292 members were to be drawn from the 11 governors' provinces, and 4 from the 4 chief commissioners' provinces, 1 from each. Each province and princely state or group of states, in case of small states, were to be allotted seats in proportion to their respective population. Roughly 1 seat was to be allotted for every million population. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கவர்னர்ஸ் ப்ராவின்சஸ் ஆகப்பட்டது மெட்ராஸ், பாம்பே, யூபி, பீகார், சென்ட்ரல் ப்ராவின்சஸ், ஒரிசா, பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், சிந்த், பெங்கால் அண்ட் அசாம். சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் ஆகப்பட்டது டெல்லி, அஜ்மர்,
மெர்வாரா, கூர்க் அண்ட் பிரிட்டிஷ் பல்ஜிஸ்தான். இது எல்லாமே comes under the Constituent Assembly. The representatives came across the country. So the representatives are from provinces, representatives are from princely states. இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் வராங்க Constituent Assembly. இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 of the Indian Polity, 8th edition by Laxmikanth sir, Indian Polity bookல எடுத்து பாத்தீங்கன்னா third important point, seats allocated to each British province were to be divided among the three principal communities. community ஓடையும் டிவைட் பண்றாங்க. அதுல முதல்ல முஸ்லிம், Sikhs and general, all except Muslims and Sikhs in proportion to their population. So population base பண்ணி தான் டிவைட் பண்றாங்க. The representatives of each community were to be elected by members of that community in the provincial legislative assembly, and voting was to be led by the method of proportional representation by means of single transferable vote. Then comes the representatives of the princely states were to be nominated by the heads of the princely states. இது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, it is clear that the Constituent Assembly was to be a partly elected, partly nominated. So partly elected ஆவும் இருக்கும், partly nominated ஆவும் இருக்கும். Moreover, the members were to be indirectly elected by the members of the provincial assemblies. இதுல members elect ஆறவங்க indirectly elected by the members of the provincial assemblies, who themselves were elected on a limited franchise. The Government of India Act of 1935 granted limited franchise on the basis of tax, property and other qualification. So நான் சொல்லியிருந்தேன், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் போது எல்லாருக்குமே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ ஆனால் இட் வாஸ் எலெக்டட் ஆன் அ லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் பேசிஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பொறுத்த வரைக்கும். ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம், ஆர்டிகல் 326 வந்ததுக்கு அப்புறம் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ராஜ், அதை பேஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 கொண்டு வந்து யாரோட பேரு எலெக்ஷன் ரோல்ல இருக்கோ அவங்க எல்லாருமே ஓட் பண்ணலாம். ஸோ அதனால இவ்வளோ டாக்ஸ் கட்டினவங்க தான், இவ்வளோ பணம் வச்சிருக்கவங்க தான் ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற ரைட்டை எடுத்துட்டு அதுக்காக முழக்கமிட்டவர் நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஒரு ஹிஸ்டரி பிஹைண்ட் ஹிஸ்டரிலையும் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையும் பெரிய தாக்கத்தை நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஏற்பட்டு இருக்கு. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை எந்த ஒரு கான்ஸ்டியூஷனை ஒப்பிட முடியாது. 140 கோடி மக்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்ப எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா மக்களுக்கும் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டா, ஒரு சுப்ரீம் லாவா அமைஞ்சது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ ஹிஸ்டரி நடந்த ஒரு ஈவெண்ட்லயுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் அதுக்கான முக்கிய பொறுப்பே. அதை பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த எலெக்ஷன் டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி நடந்தது? The election to the Constituent Assembly for 296 seats were allotted to the British Indian provinces, were held in July, August 1946. The Indian National Congress won 208 seats. INC, Indian National Congress வந்து 208 seats win பண்றாங்க. The Muslim League, All India Muslim League won 73 seats. Small groups and independent got the remaining 15 seats. However, 93 seats allotted to the princely states were not filled as they decided to stay away from the Constituent Assembly. So 93 princely states were away from the Constituent Assembly. Very very important. 93 princely states away இருந்தாங்க. They were away. அவங்க Constituent Assembly வந்து இணையல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நாட்டை இணைக்கிறதுக்காக பட்ட கஷ்டங்கள் நிறைய. இன்னைக்கு ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டை நம்ம சிட்டிசன்ஸ் வந்து அடைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நேஷனை நம்ம யுனைட் ஆயிருக்கோம்னா அதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்த பல ஸ்டெப்ஸ்னால தான் நம்ம வந்து யுனைட் ஆகி இன்னைக்கு வந்து இந்த நாட்டோடைய கட்டமைப்புல நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. 93 princely states ஜாயினே பண்ணல கான்ஸ்டியூஷன் அசெம்பிளில. Although the Constituent Assembly was not directly elected by the people of India on the basis of adult suffrage, the assembly comprised representative of all sections of Indian society. Hindu, Muslim, Sikh, Parsis, Anglo-Indians, Indian Christians, SCs, STs. இது காரணம் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். ஏன்னா சைமன் கமிஷன்லயே இதை பத்தி மேல்முறையீடு பண்ணி அந்த தாட்டை பிரிட்டிஷ் கிட்ட கொண்டு வந்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் he became the chairman of the drafting committee. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய ஒர்க் ஆகப்பட்டது
1946 ஸ்டார்ட் ஆகல, 1919 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1932-34 காலகட்டத்திலேயே அவருடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருந்தது பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவருடைய 20 வால்யூம்ஸ் ஆஃப் அவருடைய ஒர்க்கை படிக்கணும். கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை படிக்கும் போது தான் தெரியும் அவருடைய தாக்கம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஆக்ட்ல எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் எழுதின ரிசர்ச் பேப்பர்னால தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது 1935 தொடங்கி இன்னி வரைக்கும் அது இயங்கிட்டு இருக்குன்னா அது அம்பேத்கர் அவர்களுடைய ரிசர்ச் பேப்பரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்னைக்குமே தன்னுடைய நாலேஜை வச்சு செயல்பட்டு அந்த தாக்கத்தை சட்டத்தின் வழியாக கொண்டு வந்தார் இந்தியாவில். அதனால்தான் முதல் சட்ட அமைச்சரானார் இந்தியாவுக்கு. ஸோ ஏன் இதை வந்து புரிஞ்சுக்கணும்னா, அம்பேத்கர் அவர்களுடைய ஒர்க்கு 1 வருடமோ 2 வருடமோ கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவர் உழைச்சதுதான் 1947 தாக்கமா உருவாச்சு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இது நேரத்தில் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இதை சொல்லும் பொழுது பேசிஸ் ஆஃப் அடல்ட் பிரான்ச்சைஸ அசம்பிளி எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது அங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த தருணத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். காரணம் Hindus, Muslims, Sikhs, Parsis, Anglo-Indians, Indian Christians, SCs, STs, including women of all these sections represent Constituent Assembly பண்ணாங்கன்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள். The assembly included all important personalities of India at that point of time with the exception of Mahatma Gandhi. மகாத்மா காந்தி மட்டும் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியில இல்ல. சுதந்திரத்துக்காக போராடிய மகாத்மா காந்தி அவர்கள் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியில இல்ல. ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் உண்டு. அது ஹிஸ்டரி. முக்கியமா அவர் வந்து ஒரு வேதனையில் இருந்தார். ஏன்னா 2 நேஷன் ஃபார்ம் பண்றது அவருக்கு வந்து ஏத்துக்காத ஒரு மனிதர். He wanted a united India. He didn't want 2 nations. அவருக்கு 2 நேஷன்ஸ் இருக்க வேணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத அவர் நினைச்சிட்டு இருந்தார். In fact, Indian National Congress never were for 2 nation. 2 nation theory கிடையாது. It was all India Muslim League who wanted 2 nation. And Muhammad Ali Jinnah அவர்கள் first governor general of Pakistan ஆவறாரு. அது அந்த ஒரு 2 nation தியரியை மகாத்மா காந்தி அவர்கள் என்னைக்குமே ஏத்துக்கிட்டது இல்லை. அந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா தான் அவருக்கு மிகப்பெரிய வலியை ஏற்பட்டுச்சு. ஈவன் சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு கூட மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்குற இடத்த இல்லை. அதை நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவை இணைச்சு நீங்க பார்க்கணும். The allocation of the seats in the Constituent Assembly, the results of the elections to the Constituent Assembly, the community-wise represented in the Constituent Assembly, the women members of the Constituent Assembly were mentioned. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் யாரெல்லாம் இருந்தாங்க. அந்த அதை நீங்க டேபிள் 2.1, டேபிள் 2.2, டேபிள் 2.3, டேபிள் 2.4 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக டேபிள் 2.1 இருக்கக்கூடிய பேஜ் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல 18th பேஜ் நம்பர்ல allocation of seats in the Constituent Assembly of India table 2.1 கிளியரா போட்டிருக்காங்க. allocation of seats in the Constituent Assembly of India 1946. அதுல பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் 292 seats, princely states Indian states 93 seats, chief commissioners provinces 4 seats, total 389 seats. Then comes table 2.2 results of the elections to the Constituent Assembly July August 1946. என்னென்ன பார்ட்டி எவ்வளோ வின் பண்ணாங்க அப்படிங்கிறது கிளியரா டேபிள் 2.2ல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 18 ஆஃப் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் சார் அவர்களுடைய 8th எடிஷன்ல. அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 208 சீட் வின் பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க, யூனியனிஸ்ட் பார்ட்டி 1 சீட் வின் பண்ணுறாங்க, யூனியனிஸ்ட் முஸ்லிம்ஸ் வந்து 1 சீட் வின் பண்ணுறாங்க, யூனியனிஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் 1 சீட் வின் பண்ணுறாங்க, கிருஷாக் பிரஜா பார்ட்டி 1 சீட் வின் பண்ணுறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் 1 சீட் வின் பண்ணுறாங்க, சீக்ஸ் நான் காங்கிரஸ் 1 சீட் வின் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1 சீட் வின் பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ஸ் 8 சீட் வின் பண்ணுறாங்க. டோட்டலாக 296 சீட்ஸ் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியில் இருக்காங்க. Complete representation of the entire nation, communities, religion, all encompassing interest of India, all encompassing interest of India was considered as part of the Constituent Assembly.
அதனால தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாச்சு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமாக விட்டது ட்ரூலி ரெப்ரசன்டேட்டிவ் நான் சொல்லுவேன். ட்ரூலி ரெப்ரசன்டேட்டிவ். எல்லா தட்டு மக்களும், எல்லா தட்டு மதங்களும் எல்லாரும் சேர்ந்து உருவானது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. 2.3 டேபிள் எடுத்து பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கம்யூனிட்டியும் எல்லா ரிலிஜனும் இருந்த ரெப்ரசன்டேஷன் தான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. 1946ல உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அமைஞ்சதே கிடையாது வித் டைவர்ஸ் நேச்சர். யூ கேன் கோ அண்ட் செக் யூரோப், யூ கேன் கோ அண்ட் செக் அமெரிக்கா. ஈவன் அமெரிக்கால கூட இவ்வளவு டைவர்ஸ் நேச்சர் அமைஞ்சது கிடையாது. இந்தியா தான் முதல் நாடு உலகத்திலேயே ஜனநாயகத்துக்கான வழிகாட்டி. காரணம் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிலேயே ஜனநாயகம் இருந்தது. ஒரு மனிதர் சொல்லி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரல, எல்லாரும் இணைஞ்சு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வியூஸ் இருந்தது, நிறைய முரண்பாடுகள் இருந்தது, எல்லாத்தையும் ஹார்மனைஸ் பண்ணி கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ் 163, முஸ்லிம்ஸ் 80 ரெப்ரசன்டேட்டிவ், ஷெட்யூல் காஸ்ட் 31, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் 6, பேக்வர்ட் ட்ரைப்ஸ் 6, சீக்ஸ் 4, ஆங்கிலோ இந்தியன்ஸ் 3, பார்சிஸ் 3, டோட்டல் 296. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கம்யூனிட்டியும் இதில் இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 19 மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பாலிட்டி புக், லக்ஷ்மிகாந்த் சாரோட புக்ல எடுத்து பாருங்க. டேபிள் 2.4 உமன் மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. உமன்ஸ் வேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. எல்லா உமன்ஸ்க்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் லா ஆஃப் த கண்ட்ரி தான் கான்ஸ்டிடியூஷன். காரணம் என்னன்னா சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகள்லயே பிரான்சைஸ் ஓட் பண்ற ரைட்டே 1948ல தான் வந்தது, 1978ல தான் வந்தது. பிரான்சைசிங் பவர் நீங்க போய் பாருங்க, பெர்ன் கேபிட்டல் இதுல சுவிட்சர்லாந்துல போய் பாருங்க, பெர்ன்ல அந்த ஸ்விஸ் ஃபெடரேஷனோட கான்செப்ட் எடுத்து பாருங்க. உமன்ஸ்க்கு ஓட்டு போடுற ரைட்டே 1978ல தான் வருது. ஆனா இந்தியால உமன்ஸ் வேர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. உமன்ஸ் பிகேம் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. யாரெல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்திருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல அம்மு சுவாமிநாதன் மெட்ராஸ் அண்ட் ஜெனரல் கான்ஸ்டிடியூன்சில அவங்க இருக்காங்க. அன்னி மஸ்கரேனா ட்ராவன்கோர் அண்ட் கொச்சின் யூனியன்ல இருந்து அவங்க இருக்காங்க. பேகும் அசீஸ் ரசூல் யுனைடெட் ப்ராவின்சஸ் முஸ்லிம்ல இருந்து இருக்காங்க. தாக்ஷியானி வேலாயுதம் மெட்ராஸ் ஜெனரல் ப்ராவின்ஸ்ல. ஜி துர்காபாய் மெட்ராஸ் அண்ட் ஜெனரல் ப்ராவின்சஸ் இருந்து. அன்சா மேத்தா பாம்பே அண்ட் ஜெனரல். கம்லா சௌத்ரி யுனைடெட் ப்ராவின்சஸ் ஜெனரல். லீலா ரே வெஸ்ட் பெங்கால் ஜெனரல். மாலதி சௌத்ரி ஒரிசா அண்ட் ஜெனரல். பூர்ணிமா பானர்ஜி யுனைடெட் ப்ராவின்சஸ். ராஜ்குமாரி அம்ரித் கவுர் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் பெரார் ஜெனரல். ரேணுகா ரே வெஸ்ட் பெங்கால் ஜெனரல். சரோஜினி நாயுடு பீகார் ஜெனரல். சுச்சேதா கிருபாலினி யுனைடெட் ப்ராவின்சஸ் ஜெனரல். விஜயலட்சுமி பண்டிட் யுனைடெட் ப்ராவின்சஸ் ஜெனரல். இன் டோட்டல் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில 296 சீட்ல 15 உமன்ஸ் இருந்தாங்க அந்த டைம்லயே. இந்த புஸ்தகமும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உமன் செலக்டட் ஸ்பீச்சஸ் ஆஃப் உமன் மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. ராஜ்யசபா செக்ரட்டரியேட்ல புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2012ல பேஜ் நம்பர் 9ல. இதுதான் நம்ம நாடுடைய கட்டமைப்பு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பால உருவாக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். உலகத்திலேயே எந்த கான்ஸ்டிடியூஷனும் பெஸ்ட் பிராக்டிஸை எடுத்து இன்டகிரேட் பண்ணி எல்லா கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன், ரிலீஜன் ரெப்ரசன்டேஷன், ஜெண்டர் பேலன்ஸோட கொண்டு வந்த ஒரு டாக்குமெண்ட் தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுல ஸ்டேட் வைஸ் எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதும் டேபிள் 2.5ல கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் வைஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஆஃப் இந்தியா as on December 31, 1947. அதுல ப்ராவின்சஸ், இந்தியன் ப்ராவின்சஸ் 229ல, மெட்ராஸ்ல 49 மெம்பர்ஸ், பாம்பேல 21 மெம்பர்ஸ், வெஸ்ட் பெங்கால்ல 19 மெம்பர்ஸ், யுனைடெட் ப்ராவின்சஸ் 55 மெம்பர்ஸ், ஈஸ்ட் பஞ்சாப்ல 12 மெம்பர்ஸ், பீகார்ல 36, சிபி அண்ட் பெரார் 17, அசாம்ல 18, ஒரிசால 9, டெல்லியில 1, அஜ்மர் அண்ட் மெர்வாரால 1, கூர்க்ல 1. இந்தியன் ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 70. அதில் ஆல்வார் 1, பரோடா 3, போபால் 1, பிகானர் 1, கொச்சின் 1, குவாலியர் 4, இண்டோர் 1, ஜெய்ப்பூர் 3, ஜோத்பூர் 2, கோலாப்பூர் 1, கோட்டா 1, மயூர்பஞ்ச் 1, மைசூர் 7, பாட்டியாலா 2, ரேவா 2, ட்ரவன்கோர் 6, உதய்பூர் 2, சிக்கிம் அண்ட் கூச் பெஹார் 1, திரிபுரா, மணிப்பூர் அண்ட் காசி ஸ்டேட்ஸ் 1, யூபி ஸ்டேட்ஸ் குரூப் 1, ஈஸ்டர்ன் ராஜ்புட்டானா ஸ்டேட்ஸ் குரூப், சென்ட்ரல் இந்தியா ஸ்டேட்ஸ் குரூப் இன்க்ளூடிங் பதல்கான் மாவா,
Malwa, Western India States Group, then Gujarat States Group, Deccan Madras States Group, Punjab States Group, Eastern States Group 1, Eastern States Group 2, Resident States Group 4, totally 299 state-wise membership of the Constituent Assembly. இதுல முக்கியமா state-wise constituencies sessions of the Constituent Assembly தெரிஞ்சுக்கணும். 2.6ல கொடுத்திருக்காங்க. எத்தனை Constituent Assembly sessions நடந்தது? ஃபர்ஸ்ட் செஷன் ஆகப்பட்டது December 9 to December 23, 1946. Second session January 20 to 25, 1947. Third session ஆகப்பட்டது April 28 to May 2, 1947. Fourth session ஆகப்பட்டது July 14 to 31st, 1947. Fifth session ஆகப்பட்டது August 14 to August 30, 1947. இதுதான் செஷன்ஸ் அட் அ கிளான்ஸ். அதை தாண்டி சிக்ஸ்த் செஷன் ஆகப்பட்டது January 27, 1948. செவன்த் செஷன், அதாவது பேஜ் நம்பர் 21ல பாருங்க. செவன்த் செஷன் November 4, 1948 to January 8, 1949. எயித் செஷன் ஆகப்பட்டது May 16, June 16, 1949. July 30, September 18, 1949. Then 10th செஷன் ஆகப்பட்டது October 6 to 17, 1949. 11th செஷன் ஆகப்பட்டது November 14, 26, 1949. இதுல finally Assembly, Constituent Assembly met once again on January 24, 1950 when the members appended their signature to the Constitution of India. நீங்க Constitution of India எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல எல்லாரும் சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க. அதை போட்ட டேட் January 24, 1950. இந்த செஷன்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளுடைய Constituent Assembly a truly representative Constituent Assemblyயா, ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய ரோல் என்ன, மவுண்ட்பேட்டனோட பிளான் என்ன, கிரிப்ஸ் மிஷன்னா என்ன, ஆகஸ்ட் ஆஃபர்னா என்ன, சிம்லா கான்ஃபரன்ஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி எப்படி நடந்தது, அதை தாண்டி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டா வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ச்சியா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் பாலிட்டி கீழே வரதை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். எஸ்பெஷலா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் GS2 பேப்பர்ல இது இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம லா ஆப்ஷனல் எடுக்கக்கூடிய யூபிஎஸ்சி மாணவர்களுக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. அப்ப பிரிலிம்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய கண்டென்ட் இந்த இந்தியன் பாலிட்டி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். எதுக்காக ஒரு விஷயத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, உங்களுடைய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க சப்ஜெக்ட்ல தரோவா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் எக்ஸாம்ல. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க முழுசா காம்ப்ரிஹெண்ட் பண்ணல ஒரு புத்தகத்தை வச்சுன்னா உங்களால ரேண்டமா பல விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இருக்காது. காரணம் என்னன்னா, எல்லாமே சீக்வென்ஷியல் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹிஸ்டரி அப்படின்னும் பொழுது அதுக்காக தான் தொடர்ச்சியாக டீடைல்டா ஒரு விஷயத்தையுமே இங்கிலீஷ்ல சொல்லி அதுக்கான தமிழ் விளக்கத்தையும் சொல்லி உங்களுக்கு இந்த கிளாஸை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரீ கிளாஸஸை நீங்க பண்ண வேண்டியது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் பெரிய பெரிய சிட்டியில சென்னைக்கு வந்தோ இல்லை பெரிய சிட்டிக்கு வந்தோ படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. அவங்க இந்த வீடியோவை கவனிச்சுட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, லா ஆப்ஷன் எடுத்தா லா ஆப்ஷன் உடைய சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே முழுமையா புரிஞ்சுக்கிட்டு யூபிஎஸ்சியில வெற்றி அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி பல பேர் ஃப்ரீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. அது உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த வீடியோஸும் அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. பல மற்ற அதர் சப்ஜெக்ட்டுக்கு இன்னைக்கு வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. உங்களோட யூடியூப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை சீக்வென்ஷியலா நீங்க கேட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சாலே நீங்க எக்ஸாம்ஸ் குவாலிஃபை பண்ண முடியும். கைடன்ஸ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. உங்களுக்கு வில் இருக்கணும், உங்களுக்கு மன தைரியம் இருக்கணும். இதை படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா பேஷண்டா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் முழுசா புரியும். ஐ கேரண்டி இந்த செஷன்ஸ் தொடர்ந்து நீங்க பார்க்க இந்தியன் பாலிட்டியில இருக்கக்கூடிய உங்களோட GS2 பேப்பர் மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்லாம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். கிளாட் யூஜி ப்ரிப்பேர் பண்றவங்க, கிளாட் பிஜி ப்ரிப்பேர் பண்றவங்க, லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, லா கோர்ஸ் பண்றவங்க, லா பிராக்டிஸ் பண்றவங்க இதை தொடர்ச்சியா கேட்க உங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கும் பிராக்டிஸ்ல. ஏன்னா எல்லா சட்டமும் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது தான்.
எஸ்பெஷலாக நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எப்படி மற்ற சட்டங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வச்சு நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் செப்பரேட் வீடியோவில் லா கரண்ட் அஃபேர்ஸ், லீகல் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் பார்லிமெண்ட் எடுக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் டெசிஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பயன்படுற மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸையும் தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கண்டென்ட்டை பல மாணவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஏதோ ஒரு கார்னரில் ஏதோ ஒரு மாணவர் இந்த வீடியோவை கேட்டுட்டு நம்மளுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், அவர் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த நாட்டில் உயர்ந்து பல பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய, சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய லீடராக வருவாருங்கிறது தான் கிரேட் ஹோப். அதனால் நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்க. எல்லாரும் பயனடையட்டும். தொடர்ச்சியாக நம்ம உழைப்பை கொடுப்போம் இந்த சமுதாயத்தை உயர்த்த. Thank you so much. Signing off, Advocate Dr. M. Satyakumar.